வணக்கம் மாணவர்களே. 10ஆம் வகுப்பு அறிவியல்ல அலகு 2 நம்ம ஒளியியல் ஆப்டிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல ஸ்கேட்டரிங் ஒளி சிதற பத்தி பார்த்துருந்தோம். அப்படிதானே? ரேலே ஸ்கேட்டரிங்லாம் பார்த்தோம், ஸ்கேட்டரிங்லாம் பார்த்துருந்தோம். ஒரு க்ளௌடு மேகம் வந்து ஏன் வெள்ளை கலர்ல இருக்கு, வானம் ஏன் நீல நிறமா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இதெல்லாம் பார்த்தோம். ரேலே ஸ்கேட்டரிங் இதெல்லாம் வந்து பார்க்குறோம். ஸோ அதே இதில் பார்த்தீங்கன்னா அடுத்த 2 ஸ்கேட்டரிங் இருக்கும். அந்த 2 ஸ்கேட்டரிங்கை நம்ம பார்க்க போகிறோம். அது தியரிட்டிக்கலாக நம்ம பார்த்துட்டு இம்பார்ட்டன்ட் நோட்ஸை நம்ம பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு டாபிக் போகிறோம், லென்ஸ். சரிங்களா? லென்ஸ்னா என்ன, அது எப்படி இருக்கும், அது வழியா அது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு லேர்ன் பண்ண போகிறோம். ஓகே, குட். ஸோ ஸ்கேட்டரிங் ஒளி சிதறல் அப்படின்னா, நான் நான் சொன்னேன் ஆல்ரெடி, தேங்காய் அந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல பட்டுதுன்னா அப்படி பட்டு எல்லா இடத்துக்கும் அப்படி சிதறி போறதான் ஒளி சிதறல் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ரைட்டா? அதே மாதிரிதான் ஒளியானது நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்லாம் பட்டு வாட்டர் டாப்ல எல்லாம் பட்டு நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா அந்த ஒளி சிதறல் அடையுது. கரெக்டா? இப்படிதானே பார்த்தோம். ஓகே. ஸோ இப்போ ஒரு ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து ஒரு டார்க் ரூம்ல இருக்கிறீங்க. டார்க் ரூம்ல இருட்டான அறையில இருக்கிறீங்க. அந்த இருட்டான அறையில ஒரு ஒரு ஜன்னல் இருக்கு. கரெக்டா? ஜன்னல் இருக்கு. அப்ப இருட்டான அறையில அந்த ஜன்னல் வழியா சன்னுடைய வெளிச்சம் வரும். ஓகே, சூரிய ஒளி மெதுவா உள்ள வரும். அப்படியே நான் சொல்ல சொல்ல அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெளிச்சம் வரக்கூடிய இந்த இடத்துல சன் அந்த ரூமுக்குள்ள உள்ள வரக்கூடிய அந்த உள்ள இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டியான தூசிகள் பறந்துட்டே இருக்கும். பார்த்திருப்பீங்களே, நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பாலடைஞ்ச பங்களாவுக்குள்ள வர மாதிரி காமிச்சாங்கன்னா அங்கேருந்து லைட் வரும்போது அப்படியே அந்த ரூமுக்குள்ள வரும்போது அந்த லைட் வரக்கூடிய திசையில அந்த இடத்துல மட்டும் சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகள் அப்படியே பறந்து போற மாதிரி இப்படியே இருக்கும். நீங்க நேர்ல பார்த்திருப்பீங்க, இல்லைன்னா படத்துல பார்த்திருப்பீங்க. சரியா? இது ஒரு இது. இன்னொன்னு, உங்க வீட்டுல யாருக்காச்சும் ஸ்பெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணாடி, அதாவது கண்ணாடி அடிப்பாங்க, அதை யூஸ் பண்ணி இருக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. கரெக்டா? கண்ணாடி போட்டு நம்மளுடைய தாத்தா பாட்டி யாராவது கண்ணாடி போட்டிருப்பாங்க. இல்ல சில இதுல பாத்தீங்கன்னா மேக்னிஃபைங் கிளாஸ் இருக்கும். நீங்க தங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கண்ணாடி மாதிரி வச்சிருப்பாங்க. அதை வச்சு அந்த பொருளை பார்ப்பாங்க. வாட்ச், உங்களோட வாட்ச் இருக்குன்னா அந்த வாட்சை ரிப்பேர் பண்ணக்கூடிய இடத்துல அந்த அண்ணன் வந்து கண்ணில் மாட்டிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு மேக்னிஃபைங் லென்ஸ் தான். அந்த பொருளை பிரிச்சுப்படுத்தி காமிக்கக்கூடிய உருப்பெருக்கி லென்ஸ் அடிப்பாங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த கண்ணாடிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த லென்ஸ் எப்படி ஒளிய வளைக்குது, எப்படி ஒரு சின்ன பொருளை பெருசா காட்டுது அப்படின்னு நாம இன்னைக்கு லேர்ன் பண்ணோம். இதுக்கு முன்னாடி நீங்க யோசிச்சிருப்பீங்க, ஏன் இதனால வருது, எப்படி பொருளை பெருசா காமிக்கு, அந்த வாட்சில் உள்ள சின்ன சின்ன பார்ட்ஸ் தான் வெறுங்கானு பார்க்க கஷ்டமா இருக்கும். அந்த லென்ஸ் வச்சுன்னா அவங்களுக்கு பெருசா தெரியும். ஸோ அதுல அவங்க ரிப்பேர் பண்ணுவாங்க. அடுத்தானே? ரைட்டா? அப்புறம் இந்த தங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹால்மார்க் முத்திரை நிறைய நம்பர்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்க்கறதுக்காண்டி அவங்க அந்த லென்ஸை யூஸ் பண்ணாங்க. அது கொஞ்சம் பெருசா தெரியும் அந்த லெட்டர். இதுலலாம் அந்த லைட்டு, அந்த ஒளி எப்படி வேலை செய்யுது, இதுக்கு பின்னாடி எல்லாமே நம்மளோட சயின்ஸ் தான் இருக்கு. சரியா? ஓகே. ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒளி சிதறலை, ஏன்னா அந்த கண்ணாடி லென்ஸ் எல்லாம் பின்னாடி தான் அதை பார்க்க போறோம். அதுக்கு பார்க்க முன்னாடி இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஒளி சிதறலை இன்னைக்கு வகை என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் டிண்டால் ஒளி சிதறல். சரிங்களா? இங்கிலீஷ்ல டிண்டால் ஸ்கேட்டரிங் அப்படின்னு போட்டிருப்பாங்கல்ல, அது. இப்போ நான் இதை சொல்றதுக்கு ஈஸியா நம்ம முன்னாடி உள்ள எக்ஸாம்பிள் நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம், ஒரு டார்க் ரூம்ல தூசி நிறைஞ்ச அதை நான் இமேஜினேஷன் பண்ணுங்கன்னு. அது ஏன் டஸ்ட் பார்ட்டிகலாம் பறக்கல, அது ஏன் என்ன நடக்கு, அந்த கான்செப்ட் இதுங்க வரும். சரியா? சோ நீங்க அந்த டார்க் ரூம்ல அந்த தூசி நிறைந்த அறையில சூரிய ஒளி வரும்போது அந்த சூரிய ஒளி பாதையில அந்த டஸ்ட் பார்ட்டிகலாம் தெரியுது. கரெக்டா? தூசி நிறைந்த அறையில அந்த சூரிய ஒளி பாதை உங்களுக்கு நல்லாவே தெரியுது.
அதுக்கு காரணம் காத்துல இருக்கக்கூடிய தூசி துகள்கள் அந்த ஒளியை சிதறடிக்கிறது தான். புரியுதா? ஏர்ல இருக்கக்கூடிய அந்த டஸ்ட் பார்ட்டிகல் என்ன பண்ணுன்னா வரக்கூடிய லைட்டை ஸ்கேட்டர் பண்ணிடுது. ஸோ அதுதான் டிண்டால் ஸ்கேட்டரிங். அது அந்த அந்த ப்ராசஸ் டிண்டால் விளையுமாங்க. இதே மாதிரி கூழ்ம கரைசல் கூழ்ம கரைசல் இந்த கூழ்ம கரைசல்னா கொலைடல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பீக்கர்ல கொலைடல் சொல்யூஷன் வைக்கிறேன், கூழ்ம பொருட்கள் வைக்கிறேன்னா இது வழியா நீங்க லைட்டை பாஸ் பண்ணும்போது இந்த கூழ்மத்துக்குள்ள இந்த ஒளியானது சிதறடிக்கப்படும். ஒளிக்கதிர்கள் சிதறடிக்கப்படும். இந்த விளைவுதான் டிண்டால் விளைவு. இந்த விளைவுதான் டிண்டால் விளைவு. சரிங்களா? சோ கொலைடல் கூழ்மம் அப்படின்னாலே நம்ம பால், புகை, கலங்கா நீர் எல்லாமே கூழ்மத்துக்கு எக்ஸாம்பிள். இந்த கூழ்ம கரைசலுக்கு நம்ம எதெல்லாம் சொல்லலாம்? மில்க், அப்படிதானே, புகை, அதுக்கப்புறம் கலங்கலான நீர், இதெல்லாமே நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்போம். இதெல்லாம் இந்த மில்கை பத்தி நம்ம தெரிஞ்சிருவோம். ஸ்கிம்டு மில்க்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. கொழுப்பு நீக்கப்பட்ட பால் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கொழுப்பு துகள்கள்லாம் இதுல கரையாம அந்த பாலுலாம் இருக்கும். நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனா எல்லாமே இருக்கும் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் ஒரு கொலைடல் சொல்யூஷன். ஸோ இதுதான் அந்த ஒளிக்கதிர்கள் சிதறடிக்கப்பட இந்த எஃபெக்ட் தான். லைட் ஸ்கேட்டர் ஆகுது, இந்த எஃபெக்ட் தான் டிண்டால் எஃபெக்ட், டிண்டால் ஸ்கேட்டரிங். இது கிளியர் ஆயிட்டா? ஓகே, இது முதல் வகை. இப்போ ரெண்டாவது வகையை பார்க்க போறோம். ரெண்டாவது வகைனா நம்ம புக்ல இப்ப 4வது வகை வர போறோம். இன்னைக்கு நம்ம 2வது வகை பார்க்க போறோம். சரிங்களா? புக்ல அடுத்த 4வது வகையை பேர்ப்பாங்க. அதாவது ராமன் ஒளி சிதறல். ராமன் ஸ்கேட்டரிங். இந்த பேரை பார்த்தோன்னே ஏதோ நம்ம ஊருக்கார பேர் மாதிரி இருக்கா? நம்ம ஊர்ல உள்ளவங்க பேர் மாதிரி இருக்கா? எஸ். ஏன்னா அவர் இந்தியர் தான். ராமன் ஸ்கேட்டரிங். நம்மளுடைய இந்தியாவுடைய பெருமைமிகு சயின்டிஸ்ட் சர் சி.வி. ராமன். நீங்க உங்க ஸ்கூல்ல லேப்ல எல்லாம் ஒட்டிருப்பாங்க அந்த போட்டோ. ஏதாவது கட்டுரை எழுத சொன்னாங்கன்னா சர் சி.வி. ராமனை பத்தி கண்டிப்பா கட்டுரை எழுதியிருப்பீங்க. ஏதாவது சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு சர் சி.வி. ராமனுடைய போட்டோ வச்சு அவருடைய எக்ஸ்பிளைன் ஏதாவது ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் நடந்திருக்கும். எஸ். ஸோ அவர் கண்டுபிடிச்ச ஒரு விளைவு தான் இது. இவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஒற்றை நிற ஒளிக்கற்றை, ஒற்றை நிற ஒளிக்கற்றைனா மோனோக்ரோமேட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மோனோக்ரோமேட்டிக் லைட்ஸ், ஒற்றை நிற சரி ஒற்றை நிற ஒளிக்கற்றைனே போட்டுறேன். சரியா? ஒற்றை நிற ஒளின்னு எழுதாம பார்த்தேன், ஒளிக்கற்றை அப்படிங்கிற எழுதுறேன். ஒற்றை நிற ஒளிக்கற்றை. சோ ஒரு ஒற்றை நிற ஒளிக்கற்றை, அதாவது மோனோக்ரோமேட்டிக் லைட், ஒரு பியூரான வாட்டர், தூய திரவத்துல அல்லது ஒளி புகும் திண்மங்கள், அதாவது டிரான்ஸ்பரண்ட் சாலிட், இது வழியா போகும்போது சிதறல் அடையும் அப்படின்னு இவர் கண்டுபிடிச்சார். அப்படி சிதறல் அடையும் போது நாம அனுப்பின ஒளியோடைய அதிர்வெண்ணை தவிர சில நியூவான ஃப்ரீக்வன்சி, அதாவது அதிர்வெண்ணா ஃப்ரீக்வன்சி தெரியும். ஸோ நாம ஒரு அனுப்பின ஒரு ஒளி அதோடைய ஃப்ரீக்வன்சி இருக்கு, அதை தவிர சில நியூவான ஃப்ரீக்வன்சி கலந்துருக்கு, மிக்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத இவர் கண்டுபிடிச்சார். வந்தது ஒரே லைட் தான், மோனோக்ரோமேட்டிக் தான். மோனோக்ரோமேட்னா ஆக்சுவலி ஒரே வேவ் லென்த், இல்லைன்னா ஒரே அலை நீளம், அதிர்வெண் அப்படிலாம் சொல்லுவாங்க. சரிங்களா? அதான் மோனோக்ரோமேட்டிக் லைட். அதுக்கு ஒன்னே ஒன்று தான் இருக்கும். ஆனால் பட்டப்போர் பார்த்தீங்கன்னா புதிய அதிர்வெண் வருது, நியூ ஃப்ரீக்வன்சி அதில் ஆட் ஆகுது, மிக்ஸ்அப் ஆகுது. எதனால அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சார். ஸோ ஒளியோட அலை நீளமும் அதிர்வெண்ணும் மாறுற இந்த நிகழ்வு தான் ராமன் ஒளிச்சிதறல். சரியா? ராமன் ஸ்கேட்டரிங் அப்படிங்கிறத சொல்றோம்ல. ஸோ நீங்க அனுப்பின லைட்டோடைய வேவ் லென்த் அண்ட் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகுது. ஸோ சேஞ்ச் ஆகக்கூடிய இந்த ப்ராசஸ், இந்த ஒரு மெத்தடு தான், ஒரு இன்சிடென்ட் தான் ராமன் ஸ்கேட்டரிங். கிளியரா? ஓகே, குட். இப்ப இந்த ராமன் ஸ்கேட்டரிங்ல நாம அனுப்பின அதிர்வெண்ணுக்கு சமமா இருக்கக்கூடிய லைன்ஸ் ராலே
ஒளிக்கதிர்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ராலே வரிகள் சரிங்களா, ராலே வரிகள், இங்கிலீஷ்ல ராலே லைன்ஸ் அப்படி போட்டலாம். ஓகே, நாம அனுப்பின அதிர்வெண்ணுக்கு, நாம அனுப்பின ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவலா சமமா இருக்கக்கூடிய வரிகள் லைன்ஸை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ராலே லைன்ஸ். புதுசா உருவாகக்கூடிய அதிர்வெண் வரிகளை தான் ராமன் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதேதான் ராமன் வரிகள் சரிங்களா, ராமன் லைன்ஸ். அதே மாதிரி அதுலயே ரெண்டெண்ணா இருக்கு. அதிர்வெண் மாறுதுன்னா ஒண்ணு குறையலாம் இல்ல கூடலாம் அப்படிதானே. அப்ப அதிர்வெண் குறைந்தால், அதிர்வெண் குறைவாக அப்படின்னு போட்டா, குறைவாகன்னா அதுக்கு பேரு ஸ்டோக்ஸ் லைன், ஸ்டோக்ஸ் லைன்ஸ், ஸ்டோக் வரிகள் போட்டிருக்காங்களா புக்ல. அதே மாதிரி அதிர்வெண் அதிகமாக இருந்தால், நாம அனுப்பினதை விட அதிகமாக இருந்தால், சில லைன்ஸ் எக்ஸ்ட்ரா பார்க்குறோம், அதோடைய அதிர்வெண் மாறுது அப்படின்னு சொல்லணுமா. அப்ப அதிகமா இருந்தால் அதுதான் ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன்ஸ். தமிழ்ல ஆன்டி ஸ்டோக் வரிகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் அவங்க புக்ல போடுறது சரியா. ஓகே, இதுதான் அந்த ஸ்கேட்டரிங்ல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம லென்ஸுகளை பத்தி பார்க்க போறோம். ஸோ இப்போ கெட்டிங்கி அடுத்த டாபிக் போறோம், லென்ஸுகள். லென்ஸ் சரிங்களா. இதுல இரு பரப்புகளுக்கு இடைப்பட்ட ஒளிபுகும் தன்மை கொண்ட ஊடகத்தை தான் நாம லென்ஸ் சொல்றோம் சரிங்களா. என்னதெல்லாம் எப்படி டெஃபைன் பண்ணணும், இரு பரப்புகளுக்கு இடைப்பட்ட ஒளிபுகும், நான் ஒரு ஹிண்ட் மாதிரி தான் எப்போ விடுவேன் அப்படிதானே, ஒளிபுகும் தன்மை கொண்ட ஊடகத்தை தான், மீடியத்தை தான் நாம என்ன சொல்றோம், லென்ஸ் அப்படின்னு சொல்றோம். இரண்டு பரப்புகள்லாம் ஏதோ ஒரு சர்ஃபேஸ் இருக்கும் சரிங்களா, அது வழியா லைட் பாஸ் ஆகும், ஒளி புகும்னா லைட் பாஸ் ஆகும்னு அர்த்தம். அந்த ஊடகத்தை நம்ம லென்ஸ் சொல்றோம். இதுல ரெண்டு என்ன இருக்கு, லென்ஸ்ல ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படி சொல்லக்கூடிய குவி லென்ஸ், இன்னொன்னு வந்து கான்கேவ் லென்ஸ். இதெல்லாம் முக்கியமான வகைகள். கான்கேவ், கேவ்னா குழி, புகை அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஸோ குழி லென்ஸ். ஓகேவா, இந்த மாதிரி ரெண்டு வந்து லென்ஸ் இருக்கு. இதை வந்து நம்ம எப்படி இருக்குங்கிறத அனிமேஷன்ல பார்க்க போறோம். அதுலயே உங்களுக்கு நான் சொல்றேன் குவி லென்ஸ் எப்படி இருக்கும், குழி லென்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் சரியா. ஓகே, ஒரே நிமிஷம், என்னுடைய ஸ்கிரீனை இப்போ நான் ஷேர் பண்றேன். ஷேர் பண்ணிட்டு உங்களுக்கு லென்ஸை காமிக்க போறேன். லென்ஸ்ல வந்து எப்படின்னா நம்ம அனிமேஷன்லாம் பார்க்க போறோம் அப்படிதானே. லென்ஸ் எப்படி இருக்கும், அதோடைய அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்க்க போறோம். இதுல ஒரு முக்கியமான விதியை பார்க்க போறோம். ஏன்னா உங்க புக்ல ரூல் நம்பர் 1, 2, 3 அப்படின்னு கொடுத்துருப்பாங்கன்னா அதான் பார்க்க போறோம் சரியா. பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம லென்ஸை கிளிக் பண்றோம். இதுல ரெண்டு லென்ஸ் இருக்குன்னு சொன்னா, இது ஒரு லென்ஸ், இது ஒரு லென்ஸ். நீங்க மேல பாருங்க, நான் அதை கிளிக் பண்ணும் போது மாறுது பாருங்க. ஸோ இது ஒரு லென்ஸ், இது ஒரு லென்ஸ். ஸோ இந்த இடத்துல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வகையை நான் காமிச்சிருக்கேன், அப்புறம் ரெண்டாவது வகையை சொல்றேன். ஒரு லென்ஸ் இப்படி இருக்கும், தெரியுதா உங்களுக்கு, ஒரு லென்ஸ் இப்படி இருக்கு. ஓகே, ஒரு லென்ஸ் இப்படி இருக்கப்பா. இப்போ இந்த லென்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வரோம். இது என்ன லென்ஸ் அப்படின்னா, ஒரு இடத்துல குவிஞ்சு இருக்கா, குழி மாதிரி இருக்கா, இதை நீங்களே பார்க்கலாம். இப்ப நான் சொல்றது ரெண்டாவது, நீங்களே பார்க்கலாம். இது குவிஞ்சு இருக்கா, குழி மாதிரி இருக்கா, அப்படி பாருங்க. குவிஞ்சு இருக்கு கரெக்டா, ரெண்டு பக்கம் பாத்தீங்கன்னா அவங்க குவிஞ்சு இருக்காங்க. சோ இது பேர் தான் குவி லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ். இப்ப கிளியர் ஆயிட்டா, இப்ப ஈஸி தானே. இதோடைய மையத்துல
நீங்க பாருங்க, நான் சொல்ல சொல்ல இந்த இதுல நீங்க இந்த இந்த படத்தை மட்டும் பாருங்க, நான் சொல்ல சொல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்க புக்லயும் நீங்க இருக்கும். இதோட மையத்துல பாத்தீங்கன்னா சென்டர்ல தடித்து இருக்கும், இருக்கா? ஓரங்கள்ல எட்ஜஸ்ல மெலிந்து இருக்கும், தின்னா இருக்கும். நடுவுல பாத்தீங்கன்னா திக்கர்மாங்க, ஓரத்துல தின்னுமாங்க. தின்னுனா மெலிந்து, அவன் ரொம்ப தின்னா இருக்கான்பா அப்படின்னா அர்த்தம் ரொம்ப மெலிஞ்சு ஒல்லியா இருக்கான்னு அர்த்தம். ஸோ அது இங்க ஓரத்துல பார்க்கும், எட்ஜஸ்ல பார்க்கும்போது தின்னா இருக்கும், சென்டர்ல பார்க்கும்போது தடித்து இருக்கும். இதன் வழியா போறக்கூடிய இணையான ஒதுக்கீடுகள் எல்லாமே ஒரு புள்ளியில ஒன்னா குவியும். சரிங்களா? அதான் நம்ம பார்ப்போம். இங்க இருந்து போகக்கூடிய அனைத்து கதிர்களும் ஏதோ ஒரு புள்ளியில, இந்த புள்ளியில ஒன்றாக இணையும், குவியும். வேற வேற இடத்துல இருந்து வருவாங்க. இதுக்கு ஒரு ரூல் இருக்கு, நம்ம பின்னாடி பார்க்க போறோம். வாரங்க எல்லாரும் இந்த லென்ஸை பட்டவரை ஒரு இடத்துல எல்லாரும் மீட் ஆயிடுவாங்க இப்படி. சரியா? ஓகேவா? கரெக்டா? சோ ஒரு புள்ளியில குவியுது. அதனால இதை என்ன சொல்றாங்கன்னா கன்வெர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், கன்வெர்ஜிங் லென்ஸ். குவி லென்ஸை நம்ம கன்வெர்ஜிங் லென்ஸ் சொல்றோம். அதாவது குவிக்கும் லென்ஸ். தமிழ்ல கூட அது ஈஸியா குவி லென்ஸ், குவிக்கும் லென்ஸ் அப்படின்னு ஈஸியா மனப்பாடம் பண்ணிடலாம். ஆனா அந்த லென்ஸை இங்கிலீஷ்ல படிக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிரும். கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படிங்கிறது கன்வெர்ஜிங் லென்ஸ். நான் நோட்ஸை என்னுடைய போர்டில் எழுதி போடுறேன். இது வந்து என்னன்னா கன்வெர்ஜ் பண்ணுது, எல்லாத்தையும் குவிக்கு. ஸோ கன்வெர்ஜிங் லென்ஸ். இது இந்த லென்ஸ். இது முதல் டைப்பை நம்ம பார்க்குறோம். இப்போ ரெண்டாவது டைப்பா நான் இதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது அதோடைய ஷேப் மாறுது பாருங்க. இப்போ மாறும் பார்த்தீங்கன்னா, இப்போ இப்படி மாறி இருக்கு. இப்போ இதோட சென்டர்ல பாருங்க, மையத்தில் பாருங்க ஒல்லியா இருக்கும். ஓரத்துல பாருங்க, எட்ஜஸ்ல பாருங்க தடித்து இருக்கிறது. குழி லென்ஸ், கான்கேவ் லென்ஸ் இதுதான். குகை மாதிரி இருக்கும், குழி மாதிரி இருக்கா ஓரங்கள்ல, அதாவது சென்டர்ல குழி மாதிரி இருக்கும், ஓரங்கள்ல தடித்து இருப்பார். இது உள்நோக்கி குழிந்து மையத்துல மெலிந்து ஓரங்கள்ல தடித்தும் காணப்படும். சரிங்களா? உள்நோக்கி பாத்தீங்கன்னா அதோடைய சென்டர்ல பாத்தீங்கன்னா அப்படியே இன்சைடா அப்படியே கொஞ்சம் உள்ள போயிருக்கும், குழி மாதிரி இருக்கும். குழிதான், மாறி இல்லை, குழிதான். மையத்துல அந்த மெலிந்து தின்னா பார்க்கலாம், ஓரங்கள்ல திக்கா பார்க்கலாம். ஸோ இதன் வழியா போறக்கூடிய லைட்டு, இதன் வழியா போறக்கூடிய ஒளிக்கதிர்கள் எல்லாமே ஒன்றை விட்டு ஒன்று விலகி விரிந்து செல்லும். தெரியுதா உங்களுக்கு? வரக்கூடிய லைட்டை பாருங்க, இங்க இருந்து வரக்கூடிய ஆப்ஜெக்ட் இதுதான் அந்த ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்ல இருந்து வரக்கூடிய லைட் இங்க பட்டோன்னே எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைரக்ஷன் போறாங்க. சரிங்களா? இப்படி ஒன்றை ஒன்று விலக்கி போறதுனால இந்த லென்ஸை டைவர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு சொல்றோம். டைவர்ஜிங்னா விரிக்கும் அப்படின்னு அர்த்தம் தமிழ்ல. டைவர்ஜிங் லென்ஸ், விரிக்கும் லென்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? இது கிளியர் ஆயிட்டா? இது போக நிறைய டைப் இருக்கு. அதாவது ஒரு பக்கம் சமதளம், உங்க புக்ல அந்த பிக்சர்லாம் இருக்கும். ஒரு பக்கம் சமதளமா இருக்கும், பிளெயினா இருக்கும். ஒரு பக்கம் குவிந்து இருக்கும், கான்வெக்ஸா இருக்கும். சரி, அதை வந்து பிளேனோ கான்வெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தட்ட குவி லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு பக்கம் சமதளமாகவும் மறுபக்கம் குழிந்தும் இருக்கும். இதுதான் தட்ட குழி லென்ஸ், பிளேனோ கான்கேவ். உங்க புக்ல அந்த பிக்சர்லாம் போட்டிருக்காங்களா? இதுல இது நம்மளுக்கு வந்து ரெண்டு பக்கமே குவிந்து இருக்கும், ரெண்டு பக்கமும் குழிந்து இருக்கும். அந்த மாதிரி லென்ஸ் எடுத்துக்கோம். இது போக நிறைய லென்ஸ் இருக்கிறதுனால அவங்க புக்ல அந்த பிக்சர்லாம் போட்டுப்பாங்க. தட்ட குவி லென்ஸ், பிளேனோ கான்வெக்ஸ், தட்ட குழி லென்ஸ், பிளேனோ கான்கேவ். சரியா? பார்த்துடலாமா? ஓகே. இப்போ நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா கான்வெக்ஸ் லென்ஸை எடுத்துக்கிறேன். இதுல லைட் வருதா? இந்த பாருங்க, ஒரு ஆப்ஜெக்ட் இருந்து வரக்கூடியதுதான் லைட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த லென்ஸுக்கு அப்புறம் பட்ட பிறகு என்ன நடக்குது? இது வந்து இப்படி போற மாதிரி காமிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் இப்படி போகுது அப்படின்னா இது சும்மா போல, இதுக்கும் ஒரு ரூல் இருக்கு. அந்த ரூல் என்ன அப்படிங்கிற பார்க்கலாமா? சரி, இப்ப நான் சொல்லும் போது சில விஷயங்களை கவனிங்க. இப்ப நான் திருப்பியும் ஆன் பண்ண போறேன். லைட், இந்த 3 லைட்டை ஒழுங்கா பாருங்க. என்ன, இந்த ஃபர்ஸ்ட் லைட்டு, ரெண்டாவது லைட்டு, மூணாவது லைட்டு ஒழுங்கா பாருங்க. திருப்பி திருப்பி பாருங்க. சரியா? ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன்னா இது வந்து 1, இது 1 கொடுத்துட்டோமா? இப்போ இது வந்து 2 கொடுத்துறேன்.
இதை வந்து 3 கொடுத்துறேன். 1 2 3 இந்த கதிர்களை ஒழுங்கா பாருங்க. ஒன்னாவது கதிரை பாருங்க வருது, வந்து லென்ஸோடைய ஒரு ஓரத்துல படுது, பட்டு போகுது. ஓகே. ரெண்டாவது அது அவரும் ஒரு பெண்டிங் ஆகி வராரு சார், வளைஞ்சு வராரு. இந்த லென்ஸோடைய மைய வழியா போறாரு, சென்டர் வழியா. இதுக்குன்னு ஒரு மையம் இருக்கும்ல, ஓ அப்படின்னு சொல்லுவாங்களா, அது வழியா போறாரு. ஓகே. மூணாவது கதிர் இங்கேருந்து வரக்கூடிய கதிர் இதுல பட்டு என்ன ஆகுதுன்னா அப்படியே இங்க போறாரு. ஸோ இந்த 3 பேருமே ஒரு ரூலை ஃபாலோ பண்றாங்க. அந்த ரூல் என்ன? லென்ஸுக்கு முன்னாடி, இதான் லென்ஸ், லென்ஸுக்கு முன்னாடி நீங்க ஒரு பொருளை வைக்கிறீங்க. அந்த பொருளை தான் நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். பொருள். அதுக்கு ஒரு இமேஜ் கிடைக்கும். இந்த இந்த கிடைக்கும், இதான் இமேஜ், பிம்பம். பட் இதெல்லாம் நம்ம ஹையர் கிளாஸ் நீங்க இதுல படிப்பீங்க, பின்னாடி கொஞ்சம் படிப்பீங்க. இதுல நம்ம நம்ம இதுல சயின்ஸ்ல ஆப்டிக்ஸ்ல பின்னாடி படிப்பீங்க. பட் இப்போ நம்ம பார்க்க சில ரூல்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். ஓகே. இப்போ அதில் பார்த்தீங்களா 3 பேசிக் ரூல்ஸ் இருக்கு. விதி நம்பர் 1, நீங்க 1வது கதிர்கள் மட்டும் பாருங்க. 1வது கதிர்கள் என்ன ஆகுதுன்னா, ஒரு ஒளி கதிர் கரெக்டா லென்ஸோடைய ஓரத்துல போய் படுது. புரியுதா? பட்டு எங்க வருதுன்னா இப்படி பெண்ட் ஆகி இப்படி வருது. ரெண்டாவது போகுது பாத்தீங்கன்னா கரெக்டா மையம் வழியா போகுது. ஒளிக்கதிர் கரெக்டா நடுப்புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்டிகல் சென்டர்னு சொல்லக்கூடிய ஒளியியல் மையம் வழியாக போகுது. அப்படி போகும்போது அவர் வளையவே இல்லை பாருங்க, டைரக்டா அப்படி போனவர் அப்படி போயிட்டே தான் இருக்காரு. ஸோ இங்க மட்டும் வளைய மாட்டார், பெண்ட் ஆக மாட்டார், விலகல் அடையாம நேரா போகும். இது குவிலென்ஸ் குவிலென்ஸ் ரெண்டுத்துக்குமே இதே விதிதான். குழி லென்ஸுக்கும் சரி, குவி லென்ஸுக்கும் சரி. இப்போ இன்னொன்னு என்னன்னா, அடுத்தது பார்க்க போறோம். ஸோ இதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுறேன். இங்கேருந்து வரக்கூடியது இதுல பட்டு இங்க பெண்டாகி இப்படி வரும்னு சொன்னோம். அதே மாதிரி இங்கேருந்து வரக்கூடிய பாருங்க, பாட்டத்துல பட்டு திருப்பி இணையா போயிட்டு இங்க போய் மீட் ஆகுது. அப்ப இதுல 3 விதி இருக்கிறத இங்க பாக்குறீங்க. முதன்மை அச்சுக்கு பிரின்சிபல் ஆக்சிஸ், இந்த டாட்டர் போட்டிருக்காங்கல்ல, இதுதான் பிரின்சிபல் ஆக்சிஸ், முதன்மை அச்சுமாங்க. இதுக்கு இணையா பேரலா வரக்கூடிய ஒளிக்கதிர்களை நீங்க பாருங்க. குவிலென்ஸ் மேல பட்டு உடனே அது நேரா போய் பிரின்சிபல் ஃபோக்கஸ் சொல்லக்கூடிய இந்த வழி இருக்கலாம், இது வழியா அது போய் குவியும். குழி லென்ஸ்ல மேல பட்டா, கான்கே பட்டா அது அப்படியே விரிஞ்சு போகும், டைவர்ஜ் ஆகி போகும். சரிங்களா? ஆனா அதை பின்னோக்கி தொடர்ந்தா அது முதன்மை குவியத்துல இருந்து வர்றது போல தோன்றும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப விதி நம்பர் 3, விதி 2க்கு அப்படியே ஆப்போசிட். முதன்மை குவியம் போக்கஸ் வழியா வந்து லென்ஸ் மேல பட்டா நம்மளுக்கு என்ன வரக்கூடிய ஒளி கதிர்கள் லென்ஸை விட்டு வெளியே போகும்போது முதன்மை அச்சுக்கு இணையாக பேரலாக போகும். சரிங்களா? இதெல்லாம் வந்து நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஏன் அப்படின்னா, இப்ப இந்த பாருங்க, இந்த ஆப்ஜெக்டை நான் கொஞ்சம் முன்னாடி நகர்த்தி இப்படி வச்சிருந்தேன். சரியா? இப்ப கரெக்டா நம்ம ஃபர்ஸ்ட் இருந்தது இதே ரூல் தான். ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்டை கரெக்டா பொசிஷனை வைக்கும் போது நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல தெளிவா பார்க்கலாம். இப்ப அந்த 3 ரூலையும் பாருங்க, இப்ப இன்னும் நல்லா புரியும். ஃபர்ஸ்ட் விதி என்னது, நமக்கு புக்கில் போட்டிருக்கிறது ஆர்டர்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் விதி வந்து இந்த சென்டர் வழியா போறது, எங்கேயுமே விலகல் அடையாம போவார். ஒண்ணு. பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா வர்றதுன்னா இந்த கதிர், சரிங்களா, முதன்மை அச்சுக்கு இணையா பேரலா வரும். குவி லென்ஸை பட்டு கான்வெக்ஸ்ல பட்ட உடனே நேரா போயிட்டு இந்த இடத்துல போனோம். இதுதான் பிரின்சிபல் ஃபோக்கஸ், முதன்மை குவியம் அப்படின்னு சொல்லுவோமா. இது இது குவி லென்ஸ் மேல பட்டா, இதே குழி லென்ஸ் மேல பட்டா டைவர்ஜ் ஆகி போகும், வெளியே போகும். சரிங்களா? அதை பின்னோக்கியே நீங்க அப்படி தொடர்ந்தா அது முதன்மை குவியத்திலிருந்து வர போல தோன்றும் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஓகே. 3வது ரூலு, இது வழியா போகும்போது இந்த வர இது வந்து முதன்மை குவியம் தான், இந்த சைட்ல இருக்குது, இது இது அந்த சைட்ல, இது இந்த சைட்ல, ரெண்டுமே முதன்மை குவியம் தான், பிரின்சிபல் ஃபோக்கஸ் தான்.
நீங்க இதெல்லாம் 9th படிச்சிருப்பீங்க. அங்க வந்து மிரர் கண்ணாடிக்கு வந்து இதே மாதிரி பிரின்சிபல் ஆக்சிஸ் முதன்மை அச்சு எல்லாம் படிச்சிருப்பீங்க. இங்க லென்ஸை மிரர் அப்படிதான் மாத்த போறோம். மற்றபடி எல்லாமே ஒண்ணுதான். 3வது விதி வந்து விதி 2க்கு அப்படியே ஆப்போசிட் சொன்னேன். இது வரவரே டைரக்டா முதன்மை குவியம் வழியா பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியா தான் வாராது. வந்து லென்ஸை பட்டு பேரலா பெறர் படுறவுடைய ஒளிக்கதிர லென்ஸை விட்டு வெளியே போகும்போது முதன்மை அச்சுக்கு இணையாக பேரலாக போறாரு. இந்த 3 விதிகளுமே தான் இந்த கான்செப்டுக்கு இந்த ஒளியானது குவி லென்ஸ் மேல படுறதுல ஒரு அஸ்திவாரம். இந்த ரூல்ஸ் தான், இந்த 3 விதிகள் தான். சரிங்களா? இதை வச்சு நம்ம நிறைய விஷயங்களை சொல்ல முடியுது. ஓகே, ஆப்ஜெக்ட் எப்படி கிடைக்கி, பெருசா கிடைக்கா, சின்னதா கிடைக்கா, அதெல்லாம் நம்ம பின்னாடி நீங்க படிப்பீங்க. இது கிளியரா ஸ்டூடெண்ட்? ஓகே, ஸோ இப்போ என்னோட ஸ்க்ரீனை நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். அப்போ நீங்க 3 விதிகளை பார்த்தீங்களா? அந்த 3 விதிகளை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. விதி நம்பர் 1 என்ன? விதி 1, ஆப்டிக்கல் சென்டர் வழியா முதன்மை, அதாவது ஒளியியல் மையம், சரிங்களா? அது வழியா போனதுன்னா விலகல் அடையாம போகும். நான் அந்த ஹிண்ட் மட்டும் எழுதுறேன். விதி 2, ரூல் நம்பர் 2, இது பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியா போகுது. முதன்மை குவியம், பிரின்சிபல் ஃபோக்கஸ், முதன்மை குவியம். விதி 3, இது இவர் வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா போறார். அதான் முதன்மை குவியம் வழியாக வந்து லென்ஸ் பற்ற ஒளிக்கதிர் லென்ஸை விட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா பேரலா போகுது. ஸோ இது 2வது ரூல் வந்து ஓகே, 2வது ரூல் 3வது ரூல் இப்படியா மாத்திக்கலாம். இப்போ இது வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கா? ஓகே, அப்போ இதை வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ். இந்த விதியை மாத்தலாமா சார்? நம்பர் மாத்தலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்க 1வது விதியா பிரின்சிபல் ஃபோக்கஸ் எழுதலாம், 2வது விதியா ஆப்டிகல் சென்டர், அதெல்லாம் விதி இந்த 3 விதி தான். நீங்க நம்பர் எப்படின்னா சொல்லலாம், சரிங்களா? அது நீங்க எந்த ஆர்டர்னாலும் எக்ஸாம் எழுதலாம், அது பிரச்சனை இல்லை. ஏன்னா விதி 1னா அந்த விதி 1 ஃபர்ஸ்ட் தான் இருக்கணுமா? அப்படிலாம் கிடையாது, எப்படினாலும் எழுதலாம். அப்ப விதி 3ல நீங்க பிரின்சிபல் ஆக்சிஸ் எழுதிக்கோங்க. பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா வருதுன்னு ஒன்று பார்த்தோமா, இணையாக வருதுன்னு பார்த்தோமா, இது. அப்போ இது நீங்க 2வது எழுதினீங்கன்னா பிரின்சிபல் ஃபோக்கஸ். 3வது முதன்மை குவியம், முதன்மை அச்சு, அப்புறம் நடுமையம், ஒளியியல் மையம். இதுதான் அந்த ரூல்ஸ். ஓகே, கரெக்டா? ரைட். ஸோ இன்னைக்கு பார்த்ததை நம்ம ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். இன்னைக்கு வந்தோடனே நம்ம என்ன பார்த்தோம்னா ஸ்கேட்டரிங் பார்த்தோம். ஸ்கேட்டரிங் அப்படின்னா ஒளியானது சிதறடிக்கப்படுகிறது, அந்த துகள்களால் சிதறடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுல இன்னைக்கு பார்த்த 2 ஸ்கேட்டரிங் வந்து டிண்டால் ஒளி சிதறல், ராமன் ஒளி சிதறல். டிண்டால்னா ஒரு கூழ்ம துகள் கொலைடா சொல்யூஷன் வழியா பார்ட்டிகல்ஸ் லைட் போகும்போது பார்ட்டிகல்ஸால் சிதறடிக்கப்படுகிறது, ஸ்கேட்டர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். ராமன் ஒளி சிதறல் அப்படின்னா அவர் என்ன சொன்னார்னா, இப்போ ஒரு ஒளி கற்றை மோனோக்ரோமேட்டிக் வருது, ஒரு தூய திரவம் ஒரு பியூர் லிக்யூட்ல விழுது, இல்லைன்னா ஒரு ஒளிப்புகும் தன்மை கொண்ட திண்மங்கள் வழியாக டிரான்ஸ்பரண்ட் சாலிட் வழியா போகும்போது சிதறடையும். அப்படி நீங்க அனுப்பின ஒளியை விட அந்த அதிர்வெண் மாறுது, அதிகமா குறைவா சமமா இருக்கு அப்படிங்கலாம் பார்த்தோம். ராலே வரிகள், ராமன் வரிகள்ல அதிர்வெண் குறைந்தால், ஃப்ரீக்வன்சி குறைஞ்சா ஸ்டோக் வரிகள், ஸ்டோக் லைன்ஸ், ஃப்ரீக்வன்சி அதிகமா இருந்தா, அதிர்வெண் அதிகமா இருந்தா ஆன்டி ஸ்டோக் லைன், இப்படிலாம் நம்ம வார்த்தையை பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்னா லென்ஸ், குவி லென்ஸ், குழி லென்ஸ் எப்படி இருக்கு பார்த்தோம், கான்வெக்ஸ், கான்கேவ் பார்த்தோம். அதோடைய அமைப்பு எப்படி இருக்கும், மையத்தில் தடித்து இருக்கா, ஓரத்தில் தடித்து இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அது வித்தியாசப்படுத்திக்கிட்டோம். அதுக்கப்புறம் அனிமேஷன்ல நம்ம என்ன பண்றோம், ஒரு ஆப்ஜெக்ட் லென்ஸ்க்கு முன்னாடி வச்சு அது வழியா பாஸ் ஆகக்கூடிய கதிர்களை வச்சு ஒரு விதியை படித்தோம். இந்த இப்படி போனா இங்க நான் வரும், இப்படி இணையா போகும், இப்படி பிரின்சிபல் ஃபோக்கஸ் முதன்மை குழி வழியா போனா லென்ஸை பட்டு இணையா போகும் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு அப்படிங்கிறத எல்லாத்தையும் பார்த்தோம் முதன்மை அச்சுக்கு. ரைட்டா? ஓகே, இதுதான் இன்னைக்கு பார்த்தது. போதும். இப்போ உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க். ஓகே, அப்புறம் முக்கியமான இன்னொரு லைன் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து கன்வெர்ஜிங் லென்ஸ், டைவர்ஜிங் லென்ஸ் சொன்னேன். விரிக்கும் லென்ஸ், குவிக்கும் லென்ஸ், அந்த வார்த்தையை ரொம்ப ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்வெக்ஸ் லென்ஸ், கான்கேவ் லென்ஸ், விரிக்கும் குவிக்கும், எது விரிக்கும் எது குவிக்கும், எது கன்வெர்ஜ் பண்ண எது டைவர்ஜ் பண்ண, ஏன்னா அது நிறைய இடத்துல ஒன் வேர்டை கேட்குறாங்க. ஓகே, ரைட். ஸோ ஹோம்ஒர்க் என்ன அப்படிங்கிறத என்னுடைய ஸ்க்ரீன்ல நான் வந்து உங்களுக்கு வேர்ட் டாக்குமெண்ட்டாக காமிச்சிடுறேன். நீங்க நோட் பண்ணிக்கோங்க, வீட்டில் போயிட்டு அதை படிங்க. இன்னைக்கு படிச்சது தான், இப்போ லாஸ்ட்டாக படிச்சது தான்.
Draw a neat diagram illustrating rule number 1 and rule number 2 for light rays hitting a convex lens. இப்போ நீங்க பார்த்தது தான் கான்வெக்ஸ் லென்ஸ், அப்படிதானே குவி லென்ஸ். ஸோ குவி லென்ஸ்ல லைட்டு அந்த கதிர்கள் நீங்க டிரா பண்ணி ரூல் நம்பர் 1 and 2 நீங்க எழுதணும். எழுத மட்டும் இல்லாம அதுக்கு நம்ம புக்ல படம் போட்டோம்னா அந்த படத்தை போடணும். நீங்க ரூல் நம்பர் 1, 2 எதை வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத அந்த இருக்குல்ல நம்ம புக்ல அதுல உள்ளது. ரூல் நம்பர் 1 ஓகே லைட் இப்படி பாஸ் ஆகுது, ரூல் நம்பர் 2 லைட் இப்படி பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. அந்த 3 ரூல்ல எந்த உங்களுக்கு வந்து கொஸ்டின்ல வந்து 3 ரூலுமே கேட்பாங்க. ஏன்னா இப்படி இது வந்து உங்களுக்கு புரியக்காண்டி ஒரு சின்ன, அதாவது ஒரு பெரிய ஹோம்ஒர்க்கை சின்ன சின்ன பிரிச்சு தரக்காண்டி சொல்றேன். எக்ஸாம்ல 3 இதுமே கேட்பாங்க. அதனால வந்து ரூல் நம்பர் 1, 2னா எது ரூல் நம்பர் 1 எது ரூல் நம்பர் 2 சார் தான் எதுனாலும் எழுதலாம் அப்படின்னாங்கன்னா கரெக்ட். இது உங்களுக்கு புரியக்காண்டி 2 ரூலை மட்டும் எழுதுங்க. ஒன்னு விதி 1 அப்படின்னு போட்டு ஏதாவது ஒண்ணு எழுதுங்க, விதி 2 மட்டும் இன்னொரு விதி எழுதுங்க, அவ்வளவுதான். எக்ஸாம்ல கண்டிப்பா 3 சேர்த்து தான் கேட்பாங்க. ஸோ அதான் நம்ம பாதியா பிரிச்சு இங்க கொடுப்போம். எழுதலாமா? இந்த டயக்ராம் போட்டு விதி 1 இதை போட்டுக்கோங்க, படம் அதுக்கு ஏற்ற அதே படம் தான் இருக்கும். நீங்க விதி 1 எதை எழுதுறீங்கன்னா அதே படம் தான் இருக்கணும், சரியா? அந்த படத்தை போட்டு விதி எழுதிட்டு போட்டோ எடுத்து அனுப்புங்க கோஆர்டினேட்டருக்கு, அவங்க எங்களுக்கு அனுப்புவாங்க. இதுதான் உங்களோட ஹோம்ஒர்க். வேற எதுவும் டவுட் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? நம்ம அடுத்த கிளாஸை மீதி உள்ள டாபிக் பார்க்கலாம்னா டவுட் எதுவும் இல்லைங்களா? சரிப்பா, கிளாஸை நிறைவேற்ற வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.